ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் வீக்கே 8வது ஊதியக்குழு சம்மந்தமான A to Z தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்த 8th பே கமிஷன் என்ன நிலவரத்தில் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும், அதாவது ஒவ்வொரு படிநிலை அடிப்படையில் எக்ஸாம்பிளுக்கு பியூனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், அதுக்கு அடுத்ததாக சூப்பரிண்டென்டன்ட், அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் ஆவரேஜாக எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வித் எக்ஸாம்பிளோட ஆல்ரெடி எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் எவ்வளவு வாங்க போறீங்க, இன்னைக்கு தேதிக்கு அது என்ன நிலவரம், 8th பே கமிஷன் என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற A to Z டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8வது மத்திய ஊதியக்குழு, 8வது சிபிசி அப்படின்னு சொல்லுவோம், 8th பே கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா 11 மில்லியனுக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதிய மாற்றங்களை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ஒரு ஆலோசனை குழு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 8th பே கமிஷன் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட தலைவர், உறுப்பினர், இணை செயலாளர் இவங்க எல்லாமே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்க மெயினா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் இவங்களுடைய சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியம் இது எல்லாத்தையுமே திருத்தி அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. அதுக்கான தலைவர், உறுப்பினர், செயலாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இது 2026 ஜனவரி 1ஆம் தேதியை செயல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எதுக்காக மெயினாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ஜனவரி 1, 2026 முடிஞ்சுது. ஸோ அந்த டேட்ல இருந்து உங்களுக்கான புதிய சம்பளம் அப்படிங்கிறது வரணும். ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலங்களுக்கு நிலுவைத் தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிவடைந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஆணையத்தின் விவரங்கள் மற்றும் நோக்கம், அதாவது இந்த ஆணையத்தோட முக்கிய விவரம் மற்றும் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனோட தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேஜாய் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்குறாரு. இதுல மெயினா இதோட இலக்கு பயனாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 49 to 50 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 65 to 69 லட்சம் ஓய்வூதியர்கள் இதுல பயனடைவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாதுகாப்பு மற்றும் ரயில்வே பணியாளர்கள் உட்பட இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷன்ல ரிவைஸ் பண்ணக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம்ல பயனடைவார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இதற்கான கால வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு அமைக்கப்பட்ட இந்த குழு 18 மாத காலத்திற்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். மேலதிக விவரங்களும் புதுப்பிகளும் 8வது மத்திய ஊதிய குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. ஸோ இந்த 8th பே கமிஷனோட ப்ராசஸ் தலைவர் நியமனம் இது எல்லாமே பண்ணி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2025 நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து 18 மாதங்கள் காலக்கெடு அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிவடைந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்துல குறிப்பிடத்தக்கது. இப்போ எதிர்பார்க்கப்படும் திருத்தங்கள் மற்றும் அளவீடுகள், எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கலாம், அதுல என்னென்ன திருத்தங்கள் வரும், அது என்ன அளவீட்டுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்துதல் காரணி அப்படின்னு எடுத்துக்கும் போது 1.92 முதல் 2.86 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மைய மதிப்பீடுகள் 2.28 மையமாக கொண்டுள்ளன. அதாவது இந்த பொருளாதார சூழல்ல எவ்வளவு சம்பளம் வழங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கக்கூடிய ஒரு கணிதம் அப்படிங்கறதா ஃபிட்மென்ட் ஃபேக்டர், பொருத்துதல் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் 1.92 இருந்து 2.86 வரைக்கும் இந்த ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஆவரேஜா 2.28 இல்லைன்னா 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இது 2.57 அப்படிங்கிற நிலைமையில வழங்கப்பட்டுச்சு. குறைந்தபட்ச ஊதியத்தில் தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி ஊதிய விகிதத்தை பொறுத்து தற்போதைய 18,000 அடிப்படை குறைந்தபட்ச ஊதியம் 41,000 முதல் 51,480 வரை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங் சேலரியா வாங்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு 18,000 வாங்கிட்டு இருப்பாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 7th பே கமிஷன் அடிப்படையில் இன்னைக்கு தேதி வரைக்கும். ஸோ அவங்களோட ரிவைஸ்டு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 41,000 இருந்து 51,480 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ படிகள் மற்றும் அகவிலைப்படி அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை செலவு அளவீடுகளுக்கான வழக்கமான சரி செய்தல்கள், இறுதி அறிவிப்பின் போது தற்போதுள்ள அகவிலைப்படி கட்டமைப்புகள் மீட்டமைக்கப்படும் அல்லது ஒன்றிணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதர்ஸ், அதாவது டிஏ, மற்ற படிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ரிவைஸ் ஆகி வரும்போது அதுக்குடனான அனைத்து படிகளும் பார்த்தீங்கன்னா மறுகட்டமைக்கப்பட்டு மீட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ தெளிவா ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும்
எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 8th பே கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் சேலரி ரிவிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஸ் பர் மீடியா ரிப்போர்ட். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஏன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 1.8 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு பல்வேறு ஊழியர் சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் 3.8 அப்படிங்கிறத வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 2.86 நடுநிலை அமைப்பில் இந்த சேலரி கால்குலேஷனை எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லெவல் ஊழியர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கரண்ட் பேசிக் சேலரி, ரிவைஸ்டு பேசிக் சேலரி எவ்வளவு வரும், இதில் எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் பியூன்ஸு, அட்டண்டன்ஸு, சப்போர்ட் ஸ்டாஃப், ஸ்டார்டிங் மத்திய அரசு ஊழியர்கள், பியூன்ஸ், அட்டண்டன்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப், இவங்களுக்கு கரண்ட் சேலரி 18,000 இருக்கும். அடிப்படை சம்பளம் வந்து பேசிக் சம்பளம் 18,000 இருக்கும். அவங்களுக்கு ரிவைஸ்டு 2.86 அடிப்படையில், நான் சொல்லக்கூடியது எல்லாமே 2.86 அப்படிங்கிற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில், ஓகேங்களா. அவங்களுக்கு ஆல்ரெடி 18,000 இருக்கும், ரிவைஸ்டு 51,480 இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,480 ரூபாய் இருக்கும். லெவல் 2 அப்படின்னு பார்க்கும்போது லோயர் டிவிஷன் கிளர்க்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 19,900 வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 56,914 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதிகம் எவ்வளோ அப்படின்னா 37,014 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அடுத்து லெவல் 3 அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டபிள்ஸ், ஸ்கில்டு பப்ளிக் சர்வீஸ் ஸ்டாஃப், இவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி 21,700 ரூபா சம்பளமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ரிவைஸ்டு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 62,062 ரூபா கிடைக்கும். இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,362 ரூபா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லெவல் 4 அதாவது கிரேட் டி ஸ்டெனோகிராஃபர்ஸ், ஜூனியர் கிளர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25,500 ரூபா வழங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 72,930 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,430 ரூபா இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. லெவல் 5 சீனியர் கிளர்க்ஸு, ஹையர் லெவல் டெக்னிக்கல் ஸ்டாஃப், இவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் 29,200 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிவைஸ்டு பேசிக் பே 83,512 ரூபாயா இருக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 அப்படின்னு பார்க்கும்போது 54,312 ரூபா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக லெவல் 6 இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் 35,400 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புதிய சம்பளம் 1,01,244 ரூபாயா இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,844 ரூபாயா இருக்கும். லெவல் 7 சூப்பரிண்டெண்டன்ஸ், செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், செஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 44,900 ரூபா ஆல்ரெடி சம்பளம் இருக்கும். 1,28,414 ரூபா புதிய சம்பளமாக வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்போ ரிவைஸ்டு இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,514 ரூபா, ஓகேங்களா. லெவல் 8 சீனியர் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே ஆல்ரெடி 7th பே கமிஷன் அடிப்படையில் 47,600 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ புதிய சம்பளம் 1,36,136 ரூபாயா இருக்கும். ஸோ ரிவைஸ்டு இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88,536 ரூபாயா இருக்கும். லெவல் 9 மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் போலீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே 53,100 ரூபா ஆல்ரெடி சம்பளமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புதிய சம்பளம் 1,51,866 ரூபாயா இருக்கும். ரிவைஸ்டு இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98,766 ரூபாயா இருக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து லெவல் 10 குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், என்ட்ரி லெவல் சிவில் சர்வீசஸ், இவங்களுக்கு 56,100 ரூபா ஆல்ரெடி சம்பளமாக வழங்கப்பட்டுட்டு வரும். அவங்களுக்கு 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற அடிப்படையில் 1,60,446 ரூபா வழங்கப்படும். இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,04,346 ரூபாயா இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம், அதாவது என்ன நிலவரம் இந்த 8th பே கமிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் வந்து போட்டு எவ்வளவு சம்பளம் வழங்கலாம், எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் என்னென்ன உயர்வுகள் கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ இது மூலமாக யார் யார் பயனடைவாங்க, அதுக்கு யார் தலைவர், யார் உறுப்பினர், இது எப்போ வந்து செயல்படுத்த போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்ன கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். படிகள் மற்றும் அகவிலைப்படி என்ன நிலவரம், குறைந்தபட்ச ஊதியத்தில் எவ்வளவு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லெவல் 1லிருந்து லெவல் 10 வரைக்கும் ஆல்ரெடி எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் அதிகமாக போய் 2.86 கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு ஊதிய உயர்வு வரும் அப்படிங்கிற தெளிவான சார்ட்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் பாஸ் பண்ணி கூட உங்களுடைய கேட்டகரி எது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நான் வித் எக்ஸாம்பிளோட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட ஒரு படி மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு 10-20 புள்ளிகள் அதிகமாக கொடுக்கும்போது 2.86 கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் எவ்வளவு கால்குலேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.